வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் யூலா கேக் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூலா கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேட்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் முதல்ல செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாவை சலிக்க போகிறோம். சலடையில் 200 கிராம் அளவுள்ள மைதா மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பிஞ்சாப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மாவை நல்லா சலிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 7 முட்டையோட மஞ்சக்கருவை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிற எக் பீட்டரில் இல்லை ஹேண்ட் பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும். க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா பவுட்ரு பண்ண ஜீனி 200 கிராம் அளவு உள்ளதில் 50 கிராம் அளவு முற்றும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மீது உள்ளதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்ச மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவு உள்ளதை இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீதி உள்ள மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி வச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஓடிஜியில் கன்வெக்ஷன் மோட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா 190 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபிலமெண்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் டைம் செட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஓவன் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கப்போ எக்கோட ஒயிட்டை பீட் பண்ணிடலாம். 7 முட்டையோட வெள்ளைக்கருவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையானது நல்லா எலும்பி பொங்கி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோமானது நல்லா வந்துருச்சு. காணொலியில் காட்டுற மாதிரி கீழே கவுத்துனா கீழே விழுகக்கூடாது. இதுதான் கேக்குக்குரிய பக்குவம். மீத உள்ள 150 கிராம் பவுட்ரு பண்ண ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா குளன்னு ஆயிரும் எக்கோட ஒயிட்டு. அதே மாதிரி மீத உள்ளதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபோமாக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி வரணும். ரெடி பண்ண எக் ஒயிட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சதில் இந்த எக்கோட ஒயிட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள் கையாலேயும். அடுத்து மிஷினோ ஹேண்ட் பீட்டரோ யூஸ் பண்ணவே கூடாது. கையாலே ஃபோல்ட் பண்ணணும். அதே ஒரே பக்கமாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபேட்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் மிக்சர் ஆனது ரெடி ஆயிடுச்சு. அதை அடுத்து நம்ம பேக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ட்ரேயை க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட்டரை எடுத்துகிட்டு ட்ரேயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை ஊற்றிக்கோங்க. ட்ரேயில் முக்கால்வாசி அளவு ஃபில் பண்ணிக்கோங்க. பேட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா பொங்கி வெளியே வந்துடும். ஊற்றிட்டு ஸ்பேத்துலாவிலையோ இல்லாட்டி ஒரு ஸ்பூன்லேயோ வச்சுட்டு நல்லா சமமாக ஈக்குவலாக பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டதுக்கப்புறமா பேலட் நைஃபை வச்சு லேசாக தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா டேப் பண்ணிக்கோங்க. டேப் எதுக்கு பண்ணுறோம்னா அந்த ஏர் பபுள்ஸை ரிமூவ் ஆகிறக்காண்டி டேப் பண்ணுறோம். அடுத்து நம்ம கேக்கை பேக் பண்ண போகிறோம். ட்ரேயை அவனில் வச்சுக்கோங்க. அவனில் வச்சுட்டு 1 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிக்கோங்க. 25 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக் பண்ணுங்கள். கேக் வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு டூத் பிக்கோ இல்லாட்டி ஒரு கம்பியை வச்சுட்டு குத்தி பார்த்தீங்கன்னா கேக்கான ஒட்டக்கூடாது. அடுத்து நம்ம கேக்குக்கு தேவையான சாக்லேட் ஐசிங்கை ரெடி பண்ண போகிறோம். பவுலில் 150 ml அளவு உள்ள விப்பிங் க்ரீமை சேர்த்துட்டு விப்பிங் க்ரீம் ஆனது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறமா 50 கிராம் அளவு உள்ள பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீத உள்ள பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
சுகரும் விப்பிங் க்ரீம் நல்லா பீட் ஆகிடுச்சு. பீட் ஆனதுக்கப்புறமா 12 கிராம் அளவு உள்ள கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீத உள்ள கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ஐசிங் ஆனது ரெடி ஆகிடுச்சு. ரெடியான ஐசிங்கை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஐசிங்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கேக் மேலே வந்து சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெஷ்ஷை வச்சுட்டு. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஐசிங்கை வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணிடுங்க, எல்லா பக்கமும் சமமாக. சாத்தில் வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்க ஈக்குவலாக எல்லா பக்கமும். பேலட் நைஃபை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறமா கார்னரில் காட்டுற மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா பட்டர் சீட்டை வச்சுட்டு நல்லா சுற்றிக்கோங்க, நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. சுற்றிட்டு வந்து அந்த மூலையில் நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கேக்குக்கு மேலே வரக்கூடிய சாக்லேட் லேயரை செய்ய போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 100 கிராம் அளவு உள்ள சாக்லேட்டை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பீட்டர் டேஸ்ட் உள்ள சாக்லேட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிராம் அளவு உள்ள ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு 20 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சுகரானது வந்து 3/4 அளவுக்கு கரைஞ்சிருக்கணும். கேக் நல்லா செட் ஆகிடுச்சு. கார்னரில் காட்டுற மாதிரி ஒரு 1/4 அளவு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சுருள் லேயர் வந்திருக்குல்ல, அதை வந்து நடுப்பகுதிக்கு மேலே கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சாக்லேட்டை வந்து மேலே அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சாக்லேட்டை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகிடணும். கேக் ஃபுல்லாக நல்லா கவர் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கேக்கோட ஸ்மூத் ஃபினிஷும் அந்த மரத்தோட லேயர் வர்றதுக்காக வந்து டார்க் சாக்லேட் காம்பவுண்டை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 50 கிராம் உள்ள டார்க் சாக்லேட் காம்பவுண்டை வந்து பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கார்னரில் காட்டுற மாதிரியான பதத்துக்கு வந்துடணும். நல்லா மெல்ட் ஆகி மெல்ட் ஆனதை அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா மரத்தோட சேஃப் வந்துடும். யூலா கேக்கானது ரெடி ஆகிடுச்சு. இந்த யூலா கேக்கை வர இருக்கிற கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா கார்னரில் காட்டுற மாதிரி கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க.